Good morning. Welcome back to my channel Chava Krish Vlogs. So இப்போ நாங்க வந்து Ninh Binh அப்படின ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இதுவும் வந்து northern part of Vietnamல தான் இருக்கு. இது ஒரு பியூட்டிஃபுல்லான place. இது நான் வந்து உங்களுக்கு காட்ற எப்படி இருக்க போகுதுன்னு ஃபுல்லா சுத்தி rice paddy fields, mountains. இல்ல நான் வீடியோ பார்த்தேன். மவுண்டன்ஸ்லாம் இருக்கு. அது நடுவுல நம்ம ஒரு போட்ல போறோம். இன்னைக்கு நம்மளோட வந்து டூர் கைட் சன்னி வந்திருக்காங்க. Okay, hello. Welcome everybody. Okay. உள்ள வந்து அப்பாவை ரெடி. அண்ணன் யாரு? தளபதி. Ninh Binh அப்படின ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இதுதாங்க ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் வியட்நாமா இருந்துச்சு. ஒரு 3 டைனாஸ்டிக்கு Dynasty, okay. Dynasty, okay. So, இதுதான் திருப்பி சிரிக்க வைக்கிறேனா சரி ஓகே அதுக்கப்புறம் இந்த தேர்ட் கிங் வந்து இல்லை இதுக்கப்புறம் வந்து ஹனாயா மாற்றிடலாம் அப்படின்ட்டு தான் ஸோ வந்து இப்போ செகண்ட் கேபிட்டல் ஆஃப் வியட்நாம் வந்து ஹனாயா மாறிடுச்சு ஸோ இப்போ போகிற இடம் வந்து Ninh Binh அங்கே வந்து மவுண்டன்ஸ் இருக்கும் சுற்றி அண்ட் அதில் ஒரு போட் ரைட் நடுவில் மவுண்டன்ஸ்க்கு நடுவில் அதுவும் மவுண்டன்ஸ் மட்டும் இல்லை பேடி ஃபீல்ட்ஸ் எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம போட்டில் போவோம் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்புறம் அதில் வந்து ஒரு 3 கேவ் பார்க்க போகிறோம் டேம் காக் அப்படின்ட்டு டேம்னா 3 ஸோ 3 கேவ்ஸ்க்கு நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம் லைம் ஸ்டோன்ஸ் இருக்க போது அதையும் நீங்கள் உங்களுக்கு காட்டுறேன் நான் போகிற இடத்துல வந்து பகோடாஸ் இருக்க போது டெம்பிள்ஸ் இருக்க போது அதுதான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே பிக்கெஸ்ட் பகோடான்னு சொல்கிறாங்க பெரிய பெல்லு நம்ம சாப்பாலை பார்த்ததோட பெரிய டெம்பிளாங்க அது 2 hours later. ஹாய் நாங்கள் இப்போ வந்து Ninh Binhல ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து டெம்பிளுக்கும் பகோடாக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது டெம்பிள்னால் வந்து யூஸ்வலாக டயட்டிஸ் நம்ம ஊரில் டயட்டிஸ் அண்ட் சில பேர் நம்ம நாட்டுக்காக இறந்து போயிருப்பாங்கள்ல ஸோ அவங்கள அந்த மாதிரி இருக்கிறது தான் டெம்பிளில் இருப்பாங்களாம் பகோடாஸ் வந்து யூஸ்வலாக வந்து புத்திஸ்ட் மட்டும்தான் புத்தா மட்டும்தான் இருக்கிற ஒரு பிளேஸை தான் வந்து பகோடான்னு சொல்கிறாங்க ஸோ இதுலேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது போல் நான் நினச்சிருந்தேன் பகோடாவும் டெம்பிளும் ஒன்று அப்படின்ட்டு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது இவங்களோட முக்கியமான மிஸ்டிக் க்ரீச்சர்ஸில் வந்து ஒன்று ட்ராகன் டர்ட்டில் ஃபீனிக்ஸ் அண்ட் யூனிகார்ன் எஸ் யூனிகார்ன் தான் வந்து செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க அதை வந்து லைக் எனிமீஸ்டருந்து ப்ரொடெக்ட் பண்ணவோ இந்த மிஸ்டிக் கிரியேச்சர் தான் வந்து பிலீவ் பண்ணுறாங்க அப்படி ஸோ எல்லா பகோடா முன்னாடியும் டெம்பிள்ஸ் முன்னாடியும் வந்து இந்த யூனிகார்ன்ஸ் வச்சுருப்பாங்க யூஸ்வலாக பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் 3 என்ட்ரி இருக்குது ஸோ நம்ம யூஸ்வலாக ரைட் ஹேண்ட் சைடில் என்ட்ரி பண்ணி உள்ளே போயிட்டு எக்ஸிட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருவோம் இந்த மிடில் சென்டராக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒன்லி ஃபார் கிங் அண்ட் குவீன்ஸ் தான் வந்து இதில் போவாங்க ஆனால் அதை தவிர்த்து ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் அப்போ இதை திறந்து விடுவாங்களாம் அப்போ எல்லாருமே இதில் போயிட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் தான் ஃபஸ்ட்டு கிங்குங்க ஓகேவா ஆனால் இவருக்கு வந்து பிறந்த செகண்டாக இருக்கார்ல சன் அவர் தான் வந்து ஒரிஜினல் ஃபஸ்ட்டு குவீனோட சன்னா ஸோ இவர் வந்து இந்த ஃபஸ்ட்டு சன்னுக்கும் தேர்ட் சன்னுக்கும் எதுவுமே தரலையாம் செகண்ட் சன்னுக்கு தான் அந்த பேலஸு எல்லாமே அவரோட சொத்து எல்லாமே இந்த செகண்ட் சன்னுக்கு தான் வந்து கொடுத்துருக்குறாரு ஃபஸ்ட்டு சன்னுக்கும் தேர்ட் சன்னுக்கும் கொடுக்கல ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அவரோட செகண்ட் சன் வந்து கழுத்தால் வெட்டி கொல்லப்பட்டுட்டார் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சன் வந்து அதால் வரணும் அப்போ என்ன பண்ணிட்டாரு ஒரு ஜென்ரல் வந்து பாய்சன் வச்சு நான் சொன்ன மாதிரி பாய்சன் வச்சு சன்னுக்கு கொடுத்துட்டாங்க கிங்கும் இறந்துட்டார் அது பாய்சன் சாப்பிட்டு அவங்களும் இறந்துட்டாங்க இப்போ யாருக்கு நெக்ஸ்ட்டு தேர்ட் சன்னுக்கு தான் வரணும் ஆனால் தேர்ட் சன் என்னாச்சு அவன் சின்ன பையனா 5 years ஓல்டான் ஸோ அவனால் இதை வந்து ரூல் பண்ண முடியாது அப்படின்ட்டு குவீன் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா இன்னொரு ஜென்ரலில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இப்படி தான் அந்த கதை போச்சு ஸோ இந்த ஃபஸ்ட்டு கிங்குக்கு அப்புறம் அவர் தான் அந்த ஜென்ரலில் செகண்ட் கிங்காக ஆனார் ஸோ இந்த ஃபஸ்ட்டு கிங்கோட சக்ஸஷன் வந்து வரலை ஸோ இப்படி தான் அவங்க படைப்பாங்க அவங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா காசு பியரு தண்ணிலாம் வச்சு படைச்சிருக்காங்க அதுமாதிரி பிஸ்கெட்லாம் இருக்குது இதான் அந்த ஃபேக் மணி இதை வந்து ப்ரே பண்ணிவிட்டு இதில் வந்து எரிப்பாங்க போல் எரிச்சோன்னா அந்த விஷஸ்லாம் வந்து கிராண்ட் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி சேம் திங் நான் வந்து சைனீஸ் பீப்புள்கிட்டையும் பார்த்துருக்கேன் இங்கேயும் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இது வந்து டெம்பிள் ஃப்ளாகு இதில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் 5 கலர்ஸ் இருக்கா உங்களுக்கு ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் 5 எலிமெண்ட்ஸ் அதனால தான் வந்து
இங்கேயும் 5 இது வேறு எங்கேயும் போட மாட்டாங்க, டெம்பிள்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்ல, காய் ஃபிஷ் இங்கே வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ப்ரே பண்ணும் போது இங்கே இருக்கிற காய் ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சு ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி வந்து விட்டுருவாங்க போல். இது நாட் ஃபார் கன்சம்ஷன். இங்கே இது ரொம்ப இதாக பத்திரமா பார்த்துக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஃபிஷ் ஃபுட்டு வந்து போட்டு அவங்கள குஷிப்படுத்த அடி வாங்குவேன் கொடுத்து அவங்கள குஷிப்படுத்த போகிறேன். ஏய் செம்மையா இருக்கு, செம்மையா இருக்குல்ல. இங்கே லேண்டன் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. அண்ட் அவங்க எவ்வளோ அழகாக அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணில அது செம்மையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வரைகிறது இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அவங்களோட இதில். கிங் காங் ஸ்கல் ஐலண்ட் மூவியில் இந்த இடம் தான் எடுத்திருக்காங்க. இந்த இடமும் ஹெலாங் பேலையும் எடுத்திருக்காங்க. அதுதான் இது. நம்ம போகிற வழியில் பார்க்கலாம் அந்த இடத்தெல்லாம். இது செம்மையாக இருக்குது. We are stopping there, but like we are going inside the tunnel. Yes. This is Tam Kok Island and the boat ride சொன்னது இப்போ தான் போக போகிறோம். So it's a round, right? Yeah, go one more round inside the cave. This one we are go one more round inside the cave. இங்கே பஃப்லோஸ் அதிகமாக இருக்குல்ல. அங்கே பாருங்களேன், அங்கே பாருங்களேன், பஃப்லோ இது போட்டு வச்சுருக்காங்க. இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது அந்த ஃபீலு. ஏன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோயிங்கும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். யூஸ்வலாக கையில் தானே ரோ பண்ணுவாங்க, இங்கே காலில் ரோ பண்ணுவாங்க, அதையும் காட்டுறேன். அண்ட் இங்கே வந்து சொன்ன மாதிரி டாம் காக் அண்ட் நின்பின் வந்து என்னென்னா செரின் அண்ட் ஃப்ளாட்டுன்னு சொல்கிறாங்க அதோட அர்த்தம் அப்படின்ட்டு. அண்ட் நின்பின் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அலாங் பே ஆன் லேண்ட். இது இங்கே வந்து இந்த செரினிட்டியும் இந்த பியூட்டியும். வாங்க உள்ளே போயிடலாம், அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ. இப்போ போட்டில் ஏற போகிறோம். Yeah, you can get on this one. Sit in front. ஊப்சி டூப்சி ஆடுதுங்க. போட்டில் ஏறிட்டோம். பாருங்கள், பேம்பூவில் தான் பண்ணியிருக்காங்க. இதுவும் பேம்பூ அண்ட் ஸ்டீல். ஸோ அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு இப்படி தான். செம்மையாக இருக்கு. ஊப்ஸ். எங்கள் tour guide Sunny and எங்கள் driver. Say hi. காட்டுறேங்க இப்போ வியூவை பாருங்க. ஏண்டி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? பயம்தான். ஒன்டே கொடுத்துடலாம், நம்மளுக்கு எடுக்கவும் தெரியாது. இது சூப்பராக இருக்குப்பா தண்ணி, க்ரீனா. பஸ் இப்போ தான் நீ உங்கள் ஊருக்காரங்களோட சேர்ந்துருக்குல்ல, சந்தோஷமாக இருக்கு. வறுத்து வருமா? வறுத்து ஏற்கனவே 110 கிலோமீட்டருங்க ஹனாயிலேருந்து இங்கே நின்பின் வர்றதுக்கு. ஆனால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்கள் பிரின்ஸ் சிம்சன் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை,
குவாலிட்டி டீம்னு இருக்காங்க ஜிடி ஹாலிடேஸ்லேருந்து. டெய்லியுமே செக் பண்ணுறாங்க உங்களுக்கு டூர் எப்படி இருக்குது, ஏதாவது சொல்லணுமா, ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதான்னு நம்மளை கவனிச்சிட்டே இருக்காங்க ஜிடி ஹாலிடேஸ்லேருந்து. அதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கு பிரின்ஸ் சிம்சன் அண்ணா உங்களை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன், சொன்ன மாதிரி தான். எவ்வளோ டார்ச்சர் பண்ணணுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஆனால் எதுவுமே பார்க்காம சிரிச்சுட்டே எப்பயுமே எங்களுக்கு தேவைப்படுறதோட அதிகமாகவே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நல்ல ஸ்டே, நல்ல பிளேஸு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி காருங்க, ப்ரைவேட் கார் எங்களுக்கு யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அந்த காரில். இதில் கட் பண்ணிவிடு வேணாம். அது மட்டும் இல்லாமல் ட்ராவலுக்கு ப்ரைவேட் காரும் கொடுத்து நல்ல ரிலாக்ஸிங்காக போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வர்த்து ஜிடி ஹாலிடேஸ், வி லவ் யூ. நின்பின் வந்து இந்து சொந்தமாக பிறந்த ஊர் இதுதான், கடத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இல்லை சொல்கிறது கேளுங்க. நின்பின் வந்து நார்தர்ன் பார்ட் ஆஃப் வியட்நாம். அதாவது நான் சொல்கிறேன் பாருங்க, நின்பின் அந்த பாகுபலி படம் பார்த்துருக்கீங்க, பாகுபலி 1ல் வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து கடைசியாக பாகுபலி எப்படி தூக்கிட்டு வருவாங்கல்ல, இந்த மாதிரி தண்ணியில் தூக்கிட்டு வருவாங்களா, அது மாதிரி தான் இந்து தூக்கிட்டு வந்தாங்க. டேவிட், நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். வியட்நாம் கீழே இருக்க சி எது, மேலே இருக்க கண்ட்ரி எது, சைடில் இருக்க சி எது, சொல்கிற வெயிட் பக்கத்தில் இருக்க ஓஷன் எது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு கூகுள் வேணும் சத்தியமாங்க. எனக்கு ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சுத்தமாக வராது. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் பாஸ் ஆகிருக்க மாட்டேனா. பாஸ் ஆனேன், ஆனால் தத்தி புத்தி தான் பாஸ் ஆகினேன் தெரியுமா. நீ இப்படிலாம் அசிங்கப்படுத்தாத. ஓகே சரி, நீங்கள் ஃப்ளாட் இது வந்து நீங்கள் கூகுளில் தான் படித்தேன். சரி உங்களுக்கு சொல்லுமேட்டு. இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்த்து படிக்கிறதுல இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேது விலாக்ஸில் ஹர்ஷத் ப்ரோ வருவார்ல, அவர் தான் இன்ஸ்பிரேஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹர்ஷத்தை. சரி, அதோட விஜய் சேதுனாவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவன் ஹர்ஷத் ஃபேன் தான். கேம் சூரி விடக்கூடாது. ஆமாங்க, அதையும் வேறு பண்ணி தொலைக்கிறேன். அப்பப்போ மைக்கை வேறு ஆஃப் பண்ணிடுறேன். சரி வெயிட் பண்ணுறேன். என்ன பேசிகிட்டு இருந்தோம், இப்போ என்ன பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நின்பின் பற்றி சொல்லிவிடுவோம். நின்பின் வந்து சொல்லு. நின்பின் தான் ஆக்சுவலாக வியட்நாமோட முதல் கேபிட்டல். அதாவது ஃபர்ஸ்ட் செஞ்சுரியும் ஸ்டார்டிங் ஆஃப் செகண்ட் செஞ்சுரி வரைக்கும் நின்பின் தான் கேபிட்டலாக இருந்தது. அப்போ ஆரம்பித்த டைனஸ்டியில் இந்த 3rd கிங் தான் வந்து நின்பின் வேண்டாம் ஹனாய்க்கு மாற்றலான்னு சொல்லி தான் ஹனாய்க்கு மாற்றினாங்க. ஹனாயோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா டேங்லாங்னா அசெண்டிங் ட்ராகன். நின்பினோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த போட் ரைட் தான் டூரிஸ்ட் அட்ராக்ஷன், மெயின் அட்ராக்ஷன் இந்த போட் ரைட் தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு வந்து இது மாதிரி போட் ரைட் போயிட்டே இருக்கும். மெயினாக போகிறது வந்து டேம்காக் தான். டேம்காக் ஏன் பேருனா லிட்டரலாக அதோட மீனிங்னா 3 caves. ஸோ 3 கேவ் அடியில் தான் போக போகிறோம். இந்த கேவை கூட நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த கேவ் அங்கே தெரியுது அவங்களுக்கு, போட்ஸ்லாம் போகுது பார்த்தீங்களா, அந்த கேவுக்குள்ளே தான் போக போகிறோம். இந்த மாதிரி 3 கேவுக்குள்ளே போகும். ஸோ இதுதாங்க ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. மண்டேலே போடுவோம் போட்டிருக்கேன். வேறு லெவலில் இருக்கு. கேமரா வேறு வாட்டர் ப்ரூஃப் இல்லை, மேலேருந்து தண்ணியாக வேறு சொட்டுது. நான் ரோப் பண்ணிட்டு இருக்கேன். கை வலிக்குதுங்க. இந்து பார்த்து இதுதான் எடுக்க சொன்னாங்க. பாருங்க, செம்ம வியூங்க. ஓ மை காட், என்னால் வர்ணிக்கவே முடியல. இவங்க எப்படிங்க கையில் 2 கையில் வச்சு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக தெரியுதா, நீ அந்த பக்கம் இழுத்து போட்டு அந்த பக்கம் கவுக்குற ட்ரை பண்ணு தெரியுதா உனக்கு? இல்லை கொஞ்சம் பண்ண. பியூட்டிஃபுல்லாக இருக்கணா. கை வலிக்குதுங்க. அம்மா எப்படி தான் இதை பண்ணுறாங்கன்னு தெரியல. இல்லை சத்தியமா வலிக்குதுடா. நீ வேணா பண்ணி பார்க்குறியா? ஆத்தா வலிக்குதுடா. டேய் எப்படா இதெல்லாம் சுற்றுறாங்க இப்படி பண்ணி? டேவிட் பண்ணுறியாடா? சான்ஸே இல்லை. நான் இந்த வெக்கேஷன் ரிலாக்ஸ் பண்ண வந்திருக்கேன், வேலை செய்ய வரல. நான் உழைக்க வந்திருக்கேன். ஓகே டன். நான் இங்கே வச்சிடுறேன். இப்போ நாங்கள் செகண்ட் கேவ்குள்ளே இருக்கோம்.
ஆமாம் செம்மையாக இருக்குங்க. உள்ள ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி தண்ணியெலாம் மேலேருந்து வர்றது வந்து சொட்டுது. சால்ட்டியாலாம் இருக்காதாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா வாட்டர். திஸ் பிளேஸ் இஸ் ஃபேமஸ் இன் Instagram. Yeah. This one like famous. It's like the symbol of Chang'an. The symbol of this place. Symbol. Symbolism. Oh. The symbolism. Just one inside there hang up the one bell. One bell, yes. The one bell in there. In the past of Vietnam, when the people they come here and hearing listen the ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்ல, அப்படியே ஒரு சிம்பிள் ஆஃப் பீஸாக அவங்களுக்கு. ஸோ அதனால தான் அந்த பெல் வச்சுருக்காங்க, பெரிய பெல். Oh, yeah. Sorry. Okay, inside. Okay, my head. Okay, my head. செம்மையாக இருக்குது. Very good. Thank you. Okay. It's natural cake. Natural cake. விஜே சித்து அண்ணா நெக்ஸ்ட் இங்கே வந்துருங்க vlog போட. செம்மையாக இருக்கு. ஆத்தாடி ஆத்தா. இப்போ ஒரு பிளேஸ் தெரியுதுல்ல, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிங் காங் ஸ்கல் ஐலாண்ட் மூவியில் வந்த பிளேஸ் தாங்க இது. ஹலோ, கண்ணாடியை தொலைச்சிட்டேங்க. இவன் சொன்ன மாதிரி சொன்னால ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒன்று இங்கே விட்டுட்டு தான் வருவோம் அப்படின்னு. என் கண்ணாடியை தவறி தண்ணியில் விட்டேங்க. சாரிங்க, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா, அதனால் வந்து vlog கண்டினியூ பண்ண முடியல. பட் நாங்கள் இப்போ வந்து திருப்பியும் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். சூப்பரான பிளேஸுங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டில் வந்து நிறுத்தினார், ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில். நல்லா பப்பு பூவாலாம் சாப்பிட்டுட்டு அந்த அந்த ரெயினுக்கும் அந்த சாப்பாடுக்கும் வேறு லெவலில் இருந்தது. சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோங்க. ஒரு 2 hours ட்ராவல். வரும்போது செம்ம டிராஃபிக்கு. எப்படியோ வந்து. அது எப்படி உனக்கு தெரியும்? நீ தான் வர வழி ஃபுல்லாக தூங்கின்னு தானே இருந்த. இல்லைங்க, எந்திரிச்சு பார்த்தேன். ஹனோயில் வந்து செம்ம டிராஃபிக்குங்க. ஸோ முடிச்சிட்டோம், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது புழுவா, அதனால் நீங்களே வீடியோ கட் பண்ணிவிடுங்க. பாய். ஓகே, பாய். அடுத்த vlogல இன்னும் கொஞ்சம் உருட்டுகளோடு ஒன்று மீட் பண்ணுவா. இஷ்டத்துக்கு ஏதாவது உருட்டிகிட்டு இருப்பா, பொறுத்துக்கோங்க. பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதீங்கன்றா. ஷேர் பண்ணுங்கள்.